अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सर्वज्ञात् सर्वशक्तेर् ईश्वरात् किञ्चिज्ञस्य अल्पशक्तेर्जीवस्य भेदः इति तदप्ययुक्तम् ஆரம்பிச்சு சொல்லணும். துவைத மதம்னா சாதாரணமா ஜீவேஸ்வர பேதத்தை சொல்லக்கூடியது துவைதம். முக்கியமா துவைதம்னு சொன்னா அதுதானே, ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறேன்னு சொல்லக்கூடிய மதம். அதுவும் இன்னும் விசேஷமா சொல்லணும், ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறேன்னு சொன்னா மட்டும் துவைத மதம் ஆகாது. நம்மளும் சொல்றோம் இல்லையா, ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற நமக்கும் சொல்லலாம். ஆனா துவைத மதம்னு எப்ப சொல்லணும், இவைகளுக்கு பாரமார்த்திகமாக பேதம் இருக்குன்னு சொன்னா துவைத மதம். வாஸ்தவ பேதம் உடையது, ஜீவனும் ஈஸ்வரனும் ஸ்வரூபத்திலேயே பின்னம், வாஸ்தவமான பேதம் உண்டு இவைகளுக்கு சொன்னால் அது துவைத மதம். அது சமர்த்தனம் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவளை கண்டனம் பண்றதுக்கு இந்த கிரந்தம் ஆரம்பிக்கிறது. அத யத்யுச்யதே சர்வஜ்ஞாத் சர்வசக்தேர் ஈஸ்வராத் கிஞ்சிஜ்ஞஸ்ய அல்பசக்தேஹே ஜீவஸ்ய பேதா இது. இப்ப சாதாரணமா பார்த்தா எப்படி இருக்கு, ரெண்டு விருத்தமான தர்மங்கள் இருக்குன்னா அது ரெண்டும் தனியா இருக்கணும். விருத்த தர்மங்கள் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அது ரெண்டு வித்தியாசமான காலத்தில் வேணும்னா வரலாம். பல தர்மங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி விருத்த தர்மங்கள் இல்லை. விருத்த தர்மம்னா சொன்னாலே என்ன அர்த்தம், ஒரு இடத்துல எப்படியாவது பின்ன பின்ன காலத்திலையும் நிற்க முடியாதுன்னா அதுக்கு அந்த தர்மங்களுக்கு விருத்த தர்மம்னு பேர். அதுல ஒண்ணு ஔபாதிகமா இருந்தா விரோதம் இல்லை, ரெண்டுமே வாஸ்தவிகம்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு சமயத்துல ஒரே வஸ்துவில் ரெண்டு சமயத்துல ரெண்டு தர்மங்கள் வேணும்னா வரலாம் இல்லையா. ஜலம் இருக்கு, ஜலத்துல சீதஸ்பர்ஷம் இருக்கு. நார்மலா ஜலத்துல சீதஸ்பர்ஷம் இருக்கு, ஆனால் சில சமயத்துல அது உஷ்ணமா இருக்கும். கொதிக்க வச்சாச்சுன்னா உஷ்ணமா இருக்கும். அப்போ ஔஷ்ணியமும் சைத்தியமும் விருத்த தர்மங்கள், ஆனா ஒரு இடத்துல இருக்கு இல்லையா. இது எப்படி கேட்டால் அப்ப என்ன சொல்லணும், விருத்த தர்மம் தான். அந்த ஔஷ்ணியம் என்றது ஔபாதிகம், வாஸ்தவிகம் இல்லைன்னு சொன்னா போச்சு, சரியா போச்சு, அவ்வளவுதான். அப்ப ரெண்டுமே வாஸ்தவிகம்னு சொல்றதா இருந்தா அது விருத்த தர்மமா இருக்கக்கூடாது. பல தர்மங்கள் வாஸ்தவ தர்மம், பல தர்மங்கள் விருத்த தர்மம் என்று சொல்ல முடியாது. விருத்தம் சொன்னால் ஒரு இடத்துல இருக்கவே கூடாது, அப்படி இருந்தா தான் விருத்தம். இப்போ ஒருத்தர் கெட்டவனாகவும் இருக்கா, நல்லவனாகவும் இருக்க சொல்ல முடியுமா? இது விருத்த தர்மமா? சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல முடியாதுன்னா விருத்த தர்மம்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். கெட்டவன் நல்லவன் இதெல்லாம் விருத்த தர்மங்கள் இல்லை. ஏனால் ஏதோ அதர்மத்தை பண்றதா இருந்தா கெட்டவன் சொல்றோம், தர்மத்தை பண்றதா இருந்தா நல்லவன் சொல்றோம். இது ஒரு திருஷ்டியில சில விஷயத்துல தர்மங்கள் பண்ணுவான், சில விஷயத்துல அதர்மம் பண்ணுவான். இப்ப என்ன சொல்லணும், ஆபேட்சிகமா தானே இருக்கு. சில விஷயத்துல தர்மம் நல்ல காரியங்களே பண்றான், சிலதெல்லாம் கெட்ட காரியங்களே பண்றான். இப்ப நல்லவனா கெட்டவனா சொல்ல முடியாது இல்லையா. அதனால அதெல்லாம் ஒரு ஆங்கிள் வச்சுட்டு சொல்றது. எதுக்கு உதாரணம் சொன்னேன்னா அது ஒன்றும் வச்சுட்டு அது ஒன்றும் விருத்த தர்மம்னு சொல்ல முடியாது. இன்னும் பார்த்தா ஒரே மனுஷன் கொஞ்சம் காலம் ஒரு விதமா இருப்பான், அதுக்கப்புறம் வேற விதமா இருப்பான். அப்படி இருக்குன்னா அந்த தர்மங்கள் விருத்த தர்மம் இல்லை. 10 வருஷம் கெட்டவனா இருந்தா 10 வருஷம் நல்லவனா இருக்குன்னா
அப்படி கூட வரலாம் இல்லையா? அப்போ ஒரே இடத்துல வர வர முடியும், இதெல்லாம் வர முடியும். சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் வர முடியுமோ கேட்டால், இப்ப பாருங்க, அல்பஜனா தான் இருக்கா சாதாரணமா. ஒரு யோக சித்தியினால ஒருத்தர் அவரே சர்வஜனா மாறிடுத்துன்னா எப்படி வருது? அப்ப அந்த விருத்த தர்மம் போச்சா? விருத்த தர்மம் சொல்ல முடியுமா? சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் முடியாது, முடியாது. விருத்த தர்மம் சொல்லவே முடியாது. ஆனால் இங்க எப்படி சொல்றாருனால், அந்த பரமாத்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய சர்வஜத்துவம், அது எப்பேற்பட்ட சர்வஜத்துவம்னால் ஒரு யோகாபியாசத்தினாலேயும் அடைய முடியாத சர்வஜத்துவம். அது ஒரு சாதாரணமான சர்வஜத்துவம் இல்லை. ஒரு யோகாபியாசத்தினால சர்வஜன் சொல்றதா இருந்தால், அது நம்ம நினைக்கிற மாதிரி பரமாத்மா எப்படி சர்வஜனோ அந்த மாதிரி சர்வஜன் இல்லை. அது ஒரு ஜீவனால அடைய முடியும்னால் அந்த சர்வஜத்துவம், இப்போ ஜீவன் வேற பரமாத்மா வேறேன்னு காமிக்கிறதுக்காக உபயோகப்படுத்த முடியாது. நான் சொல்றது புரியுறது இல்லையா? பாருங்க, கவனிக்கணும். சர்வஜன் பரமாத்மா சர்வஜனா இருக்கு, ஜீவன் அல்பஜனா இருக்கு. அப்ப எப்படி இது ரெண்டும் எப்படி அபேதம் சொல்ல முடியும்? கேள்வி கேட்கிறவனுடைய அபிப்பிராயம், அப்பேற்பட்ட சர்வஜத்துவத்தை வச்சுட்டு கேள்வி கேட்கலாம். அது சரியான கேள்வி. சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் விருத்தம் தானான்னு கேட்டா விருத்தம் தான் ஒத்துண்டாகணும். அது எப்பேற்பட்ட சர்வஜத்துவம் கேட்டா ஒரு யோக சித்தியினாலேயும் அடைய முடியாத அப்பேற்பட்ட சர்வஜத்துவம், சுவாபாவிகமான சர்வஜத்துவம். ஒரு உபாயத்தினால வந்ததில்லை, ஏதோ ஒரு பிரயத்னத்தினால வந்து சேர்ந்த சர்வஜத்துவம் இல்லை. சுவாபாவிகமாகவே சர்வஜனாக பரமாத்மா சொல்லப்படுகிறது, ஜீவன் சுவாபாவிகமா அல்பஜனா சொல்லப்படுகிறது. அதனால ஜீவன் வேறே பரமாத்மா வேறேன்னு அபிப்பிராயம். இதுதான் இது எல்லா கிரந்தத்திலையும் பார்க்கணும். சர்வஜா அயம் அல்பஜா தஸ்மாதனையோ பேதான்னு சொல்லும் பொழுது இது கவனிக்கணும். அதுக்காக சொன்னேன். அத எத்யுச்சியதே சர்வஜாத் சர்வசக்தே, அதுவும் அப்படிதான். சர்வசக்தி ஈஸ்வராத், சர்வஜனும் சர்வசக்தியுமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனிடத்திலிருந்து கிஞ்சித்யஸ்ய அல்பசக்தியர் ஜீவஸ்ய பேதா இது, கிஞ்சித்யனும் அல்பசக்தியுமா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு பேதம் சொல்லியாகணும். இது 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 எத்யுச்சியதே ததபி அயுக்தம் ததப்யயுக்தம். அது சரியில்லை, யுக்தம் இல்லை. என்ன காரணம்? சர்வஜத்வாதி விசேஷணாம்சே பேதேபி விசேஷ்யாம்சே அபேதாத். இங்க சொல்ற பேதம் அந்த விசேஷணாம்சத்தில் தானே, விசேஷ்யாம்சத்தில் இல்லையேன்னு கேட்கிறார். சர்வஜத்வ விசிஷ்ட சைதன்யம் ஈஸ்வர, அல்பஜத்வ விசிஷ்ட சைதன்யம் ஜீவா, இப்படித்தானே சொல்றோம். அதுல சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் விருத்த தர்மமா இருக்கட்டும், ஆனால் அந்த சைதன்யாம்சம் இருக்கே விசேஷ்யாம்சம், அதுதானே ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்துல பேதம் கிடையாது. அதனால ஜீவேஸ்வர பேதம் கிடையாதுன்னு இவர் கண்டனம் பண்றார். சர்வஜத்வாதி விசேஷணாம்சே பேதேபி, விசேஷணாம்சத்துல பேதம் இருந்தாலும் விரோதம் இருந்தாலும் விசேஷ்யாம்சத்துல விரோதம் கிடையாது. நச்ச घटिनः पुरुषात् पटिनः पुरुषस्य इव विशेष्यांशेपि भेद एव इति वाच्यम्. அதுக்கு மேல கேள்வி. நச்ச घटिनः पुरुषात् पटिनः पुरुषस्य इव, घटिनः पुरुषात् சொன்னா என்ன அர்த்தம்? घटः अस्य अस्ति इति घटी, घटம் இருக்கிறவன் அர்த்தம். அந்த மாதிரி पटः अस्य अस्ति इति पटी, படம் இருக்கிறவன் அர்த்தம். அது ரெண்டு பேர். இப்போ ஏற்கனவே சொன்ன சமாதானம் சரியில்லைன்னு அதுக்கு மேல கேள்வி கேட்கிறார் என்றால், விசேஷணாம்சத்தில் மட்டும்தானே பேதம் இருக்கு, விசேஷியாம்சத்தில் பேதம் இல்லையே, விசேஷியாம்சம் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆச்சேன்னு கேட்கிறா இல்லையா? அப்படி சொல்லாதுப்பா. ஏன்னா அந்த விசேஷணாம்சத்துல இருக்கிற பேதம் விசேஷியாம்சத்தையும் பின்னமா காமிக்கிறது. விசேஷணாம்சத்துல மட்டுமா பேதம் சொல்ல முடியாது. விசேஷணாம்சத்துல பேதம் இருக்குனால் அந்த விசேஷியவும் வேற தானே அர்த்தம். அப்படி கேட்கிறார். அதனால அத்வைதிகளுடைய கண்டனம் சரியில்லை. மேல கேள்வி, அத்வைதிகள் என்ன சொல்றார்? விசேஷணாம்சத்துல தானே பேதம், விசேஷியாம்சத்துல பேதம் இல்லையேன்னு அத்வைதிகள் கேட்கறதா இருந்தால்
அந்த அப்படி பதில் கொடுக்க முடியாது, அது சரியில்லை. ஏன்னால் கடினஹா புருஷாத் பட்டினஹா புருஷஸ்ய இவ. ஒரு கட்டம் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு புருஷன், பட்டம் கையில் வச்சுட்டு இருக்க இன்னொருத்தர். இது இந்த கடவும் பட்டவும் விருத்தம் இல்லை, அது வேணா ஒருத்தரே வச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஏதோ ஒரு விருத்தமான தர்மம்னு வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு இருக்கக்கூடிய 2 பேர் இருக்குனால் அவன் 2 பேர் வேற வேறேன்னு தானே சொல்லணும். அப்போ இந்த விசேஷணாம்சத்துல மட்டும்தான் பேதம், விசேஷாம்சத்துல இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? கேள்வி. நச்ச கடினः புருஷாத் பட்டினः புருஷஸ்ய இவ விசேஷ்யாம்சேபி பேத ஏவ இதி வாச்சியம். தத்ர புருஷயோர் துவயோர் விசேஷணாம்சம் வினாபி ரூபாதி கத ஸ்வாபாவிக பேத சத்பாவா. அப்ப அதுக்கு சொல்றார், நீ 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 காமிச்ச திருஷ்டாந்தம் இதுக்கு உபயோகப்படாது. அங்க பேதம் தான். அதுக்கு என்ன காரணம்னால் அவனுக்கு சுவாபாவிகமாகவே இருக்கிற சில தர்மங்கள் பேதகமா இருக்கு. அதனாலதான் துவயோ புருஷயோர் விசேஷணாம்சம் வினாபி. இந்த கடத்தையும் படத்தையும் விட்டுக்கோங்க, கடத்தையும் படத்தையும் விட்டாச்சுன்னா கூட அவனுக்கு இருக்கிற ஸ்வரூபம் வேற, இவனுக்கு இருக்கிற ஸ்வரூபம் வேற. அதனால ஸ்வரூபமே அங்க பின்னம். நீ காமிச்ச உதாரணத்துல விசேஷணாம்சம் பின்னமா இருக்கிறதுனால வேதம் சொல்லல, விசேஷாம்சமே பின்னமா இருக்கு. அதுக்கு என்ன தெளிவுனா, அந்த விசேஷத்துல ஸ்வரூபத்துல சேர்ந்த பல விஷயங்கள் வேற வேற இருக்கு. ஒருத்தர் கருப்பா இருக்கு, இன்னொருத்தர் வெளுப்பா இருக்கு. அந்த மாதிரி ரூபாதி கத ஸ்வாபாவிக பேத சத்பாவா. அப்போ பேதம் சொல்லணும்னால் ஸ்வரூபமே வேறையா இருக்கணும். விசேஷணாம்சத்தை மட்டும் வச்சுட்டு பேதம் சொல்ல முடியாது. நீ காமிச்ச உதாரணத்துல பேதம் இருக்குன்னு அதுக்கு காரணம் விசேஷணாம்சம் பின்னமா இருக்கிறது இல்ல, ஸ்வரூபமே பின்னமா இருக்கு, அதுக்கு வேற தெளிவு இருக்கு. அதனால கடின புருஷாத் பட்டினஹ படி புருஷா பின்னஹ, கடவான் அந்யா பட்டவான் அந்யா சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை. இங்க ஜீவனுடைய ஸ்வரூபம் என்ன, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டால், இந்த ஸ்வரூபம் என்றது நம்மளால அப்படியே சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஸ்ருதி எப்படி சொல்லி கொடுக்கிறதோ அது வச்சுட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஸ்ருதி சொல்லக்கூடிய ஸ்வரூபம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன சொல்லும் பொழுது அநேகம் விசேஷணங்கள் போட்டு அதுக்கப்புறம் ஸ்வரூபத்தை மட்டுமா காமிக்கணும்னால் சைத்தன்யத்தை மட்டும்தான் காமிக்கிறது. அந்த மாதிரி ஜீவனை பத்தி நிரூபணம் பண்ணக்கூடிய இடங்களிலெல்லாம் பல விசேஷணங்கள் போட்டு சொல்றது சொல்லி முடிக்கும் பொழுது ஸ்வரூபத்தை மட்டுமா சொல்லணுமா? இவ்வளவுதான், சைதன்யத்தை மட்டும் காமிக்கிறது. இப்படி ஸ்ருதியில் அநேகம் இடங்கள் பார்த்தால் விசேஷணங்கள் போட்டு சொல்றது இருக்கு, இல்லைன்னு சொல்லல. விசேஷணங்கள் போடாமல் கேவலம் ஸ்வரூபத்தை மட்டுமா எடுத்து காமிக்கணும்னு வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ருதி என்ன சொல்றதுன்னு பார்க்கணும். ஸ்ருதி சொல்றது பார்த்தால் அந்த ஸ்வரூபத்தை மட்டுமா காமிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே சைதன்யத்தை தான் ஸ்வரூபமா காமிக்கிறது. ஈஸ்வர நிரூபணத்திலையும் அப்படிதான், ஜீவ நிரூபணத்திலையும் அப்படிதான். இது பார்த்தா நமக்கு புரியுறது, ஓ இது ஸ்வரூபம் ஒண்ணுதான், விசேஷணம் மட்டும்தான் வேற வேற இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த விசேஷணம் வேறையா இருக்கிறதுனால விசேஷமும் வேற நினைக்காது. இதுதான் நம்மளுடைய அபிப்பிராயம். அது சொல்றார், நச்ச கடின புருஷாத் பட்டின புருஷஸ்ய விசேஷ்யாம்சேபி பேத ஏவா இது வாச்சியம். தத்ர புருஷயோர் துவயோர் விசேஷணாம்சம் வினாபி ரூபாதிகத ஸ்வாபாவிக பேத சத்பாவாத் பிரகிருதேது ஜீவேஸ்வரயோர் ந ஸ்வரூப பேதஹ. பிரகிருதே ஜீவேஸ்வரயோः ஸ்வரூப பேதஹ நாஸ்தி. என்ன காரணம்? ஸ்வரூபஸ்ய சைதன்யஸ்ய ஏகரூபத்வாத். அதான் சொன்னேன். நஹி தத்தேஷ தத்கால திருஷ்டாத் தேவதத்தாத் ஏதத்தேஷ ஏதத்கால திருஷ்டஸ்ய தேவதத்தஸ்ய பேதஹ. இதுதான் இங்க உதாரணமா கொடுக்கணும்னு பிரசித்தமான உதாரணம். ஸ்வயம் தேவதத்தா சொல்ற இடத்துல தத்தேஷ தற்கால திருஷ்டாத் தேவதத்தாத், வேற ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு தேசத்துல இந்த தேவதத்தினே பார்த்திருக்கோம், அவனையே இந்த காலத்திலும் இந்த தேசத்திலும் பார்க்கிறதா இருந்தால் தத்தேசம் தற்காலம் என்ற 2 விசேஷணங்கள் வேறையா இருக்கு. ஆனால் அந்த விசேஷியாம்சம் வேற இல்லை, தேவதத்த ஸ்வரூபம் ஒண்ணுதான். அதனால ஸ்வயம் தேவதத்தான்னு பிரதிபிக்க வர்ற மாதிரி
இங்கேயும் பிரதிபிஜை வர்றதுக்கு விரோதம் இல்லை காமிக்கிறார். நஹி தத்தேச தத்கால திருஷ்டாத் தேவதத்தாத் ஏதத்கால ஏதத்தேச ஏதத்கால திருஷ்டஸ்ய தேவதத்தஸ்ய பேதः நஹி பேதः அஸ்தி ந ச ராஜபுருஷ ராஜ்ஞோரிவ நியம்ய நியாமகையோர் ஜீவேஸ்வரையோர் பேத இது வாச்சியம். அதுக்கு மேல துவைதி கேட்கிறார், நீங்க ஒரு உதாரணம் போட்டு காமிக்கிறது, நான் இன்னொரு உதாரணம் போட்டு உங்களை கண்டனம் பண்றேன். இங்க விசேஷணங்கள் எப்பேற்பட்ட விசேஷணங்கள், பேதகமான விசேஷணங்கள். இப்ப தற்காலம் தத்தேசம் எல்லாம் ஏதற்காலம் ஏதத்தேசம், ஒரே வஸ்துவில ஒரு சமயத்துல தற்கால தத்தேச சம்பந்தம் வரலாம், இன்னொரு சமயத்துல ஏதத்தேச ஏதற்கால சம்பந்தம் வரலாம். அது மாறி மாறி வரலாம் இல்லையா? அந்த தேசத்தில் இருக்கும் பொழுது தேவதத்தனுக்கு அந்த தேசத்தோட சம்பந்தம், அந்த காலத்தோட சம்பந்தம். ஓகே, அவனே இந்த தேசத்துக்கு வந்துடுத்துனா இந்த தேசத்தோட சம்பந்தம், இந்த காலத்தோட சம்பந்தம். இப்படி ஒரே వ్యక్తిக்கு இந்த ரெண்டு விசேஷணங்களும் வரலாம், ஒரே వ్యక్తిயிலே வரலாம் என்றதுனால அதுக்கு விரோதம் இல்லை. அதனால அந்த వ్యక్తి ஒன்னாகவே இருக்க முடியும். இங்க அப்படி இல்லப்பா கேட்கிறார். ஏனால் ஈஸ்வரர் நியாமகரா இருக்கார், ஜீவன் நியமியரா இருக்கார். அப்படி நியமிய நியாமக பாவம். ராஜபுருஷ ராஜ்ஞோரிவ, ராஜபுருஷா ராஜாச்ச, ராஜபுருஷன் ராஜாவினால நியமியனா இருக்கான், ராஜா அவனுடைய நியாமகனா இருக்கான். அந்த மாதிரி நியமிய நியாமகையோர் ஜீவேஸ்வரையோர் பேதா, நியமியத்துவம் நியாமகத்துவம்னு ரெண்டு விசேஷணங்கள். இப்பேற்பட்ட ரெண்டு விசேஷணங்கள் வித்தியாசமா இருக்கிறதுனால ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேறன்னு சொல்லணும். கேள்வி, இப்போ நியமியத்துவம் நியாமகத்துவம் விருத்த தர்மமா? ஒருத்தனுக்கிட்ட இருக்க முடியாதா கேட்டால் வரலாம். இப்போ ஒரு பிரபு இருக்கான், அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். இந்த பிரபு நியாமகனா இருக்கான், வேலைக்காரன் நியமியனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கழிச்சு காலம் தாண்டி வரும்பொழுது இந்த வேலைக்காரன் ஏதோ வழியா அவன் பணம் சம்பாதிச்சிருக்கான், அவன் பிரபுவா மாறிட்டான், இந்த பிரபு வேலைக்காரனா மாறிட்டான். வரலாம் இல்லையா? எல்லாமே வரலாம், லோகத்துல எல்லாமே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இப்போ இவன் இப்ப நியமனா இருக்கு, இன்னொருத்தன் நியாமகனா இருக்கு, இன்னொரு காலத்துல பார்த்தா அவன் நியாமகனா இருக்கு, இவன் நியமினா இருக்கு, இப்படி எல்லாம் வரலாம். அந்த மாதிரி வர்றதா இருந்தால் நியமியத்துவம் நியாமகத்துவம் விருத்த தர்மங்கள் இல்லை, மாறி மாறி வரலாம், ஒருத்தனுக்கிட்ட ரெண்டுமே வரலாம். ஆனால் இங்க அப்படி இருக்கா கேட்டா இங்க இல்லை, அப்படி இல்லை. ஈஸ்வரன் எப்பொழுதும் நியாமகனா தான் இருக்கான், ஜீவன் எப்பொழுதுமே நியமியனா தான் இருக்கான், அதுக்கு மாறுதல் கிடையாது. அப்பேற்பட்ட ரெண்டு தர்மங்கள் அது. அப்படி இருக்கும் பொழுது ஈஸ்வரர் நியாமகர் தான் இருக்கார், ஜீவன் நியமியரா தான் இருக்கார்னா நியமியத்துவம் நியாமகத்துவம் ரெண்டு விருத்த தர்மங்கள், ஒருத்தனுக்கிட்ட இருக்க முடியாது, மாறுறதுக்கும் வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தால் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னு கிடைக்குமோ இல்லையோன்னு கேட்கிறார். நச்ச ராஜபுருஷ ராஜ்ஞோரிவ நியமிய நியாமகையோர் ஜீவேஸ்வரையோர் பேதா இது வாச்சியம். ஜீவேஸ்வரையோர் நியமி நியாமகத்துவ ஔபாதிகத்துவேன அதாத்விகத்துவா அது கண்டனம் பண்றார். எல்லாமே வாஸ்தவம் தான், நீங்க சொல்ற விருத்த தர்மங்கள் தான். இது விருத்த தர்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, விருத்த தர்மம் தான். ஆரம்பத்திலேயே சொன்னோம் இல்லையா, சர்வஜத்துவம் அல்பஜத்துவம் ரெண்டும் விருத்த தர்மம் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஸ்வரூபத்துல சேர்ந்ததா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? ஸ்வரூபத்துல சேர்ந்ததா இருந்தா தானே அந்த ஸ்வரூபம் மாறும், இல்லைன்னா மாறாது. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். ஜலத்திலேயே சைத்தியமும் தெரியறது, ஔஷ்ணியமும் தெரியறது. அப்படின்னா அது ஜலம் சீதமா உஷ்ணமான்னு கேட்டா ஒண்ணு சுவாபாவிகம், இன்னொன்னு ஔபாதிகம். சில சமயத்துல ரெண்டுமே ஔபாதிகமா வரலாம். இங்க அதுதான் ஸ்திதி. ஒரே சைத்தன்யத்துல ஜீவபாவமும் இருக்கு, ஈஸ்வர பாவமும் இருக்கு. ஒரு உபாதியை வச்சுண்டு ஜீவத்துவம், இன்னொரு உபாதியை வச்சுண்டு ஈஸ்வரத்துவம். ஒரே சைத்தன்யத்தை ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் பிரிக்க முடியும், ரெண்டு உபாதியை வச்சுண்டு. விருத்த தர்மங்களும் தாராளமா வரலாம். எத்தனை விருத்த தர்மம் இருந்தாலும் நமக்கு அதனால ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற பாரமார்த்திகமாக பேதம் கிடைக்காது. ஏன் கிடைக்காதுனால்
ஔபாதிகமாகவே நிரூபணம் பண்ண முடியும்னால் பாரமார்த்திக பேதத்தை ஒத்துக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திர நியாயம். வேதம் தெரியறதான்னு கேட்டா தெரியுது, இல்லைன்னு சொல்லல. உபனிஷத்தை படித்தால் ஈஸ்வரன் ஜீவன் பேதம் தெரியுது, புராணத்திலையும் தெரியுது, நம்மளுடைய அனுபவம் அப்படிதான். எல்லாமே இருந்தால் கூட இந்த அனுபவத்தையும் ஸ்ருதி ஸ்மிருதி வாக்கியங்களையும் புராண வாக்கியங்களையும் நிரூபணம் பண்ணும் பொழுது, அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வாஸ்தவிகமான பேதம் சொல்லணுமா ஔபாதிகமான பேதம் சொல்லணுமான்னு சந்தேகம் வந்தால், ஔபாதிகமாக பேதத்தை நிரூபணம் பண்ண முடியும்னால் வாஸ்தவிகமாக பேதம் சொல்லக்கூடாது ஒரு நியமம் இருக்கு. இங்க ஔபாதிகமாக பேதம் சொல்ல முடியும். ஏன்னால் ஸ்ருதியும் ஒரு உபாதியை காமிச்சுதான் வேதத்தை நிரூபணம் பண்றது. அப்படியே டைரக்டா வேதத்தை நிரூபணம் பண்றது இல்லை, ஒரு உபாதி மூலமாக வேதத்தை நிரூபணம் பண்ணிட்டு தத்துவமசி ஐக்கியத்தை உபதேசம் பண்றது பார்த்தால் என்ன தெரியுது? இந்த விருத்த தர்மங்கள் எதெல்லாம் நீங்க சொல்றீங்களோ எல்லாமே உபாதி மூலமா வந்தது தான் தெரியுது. ஜீவேஸ்வரையோர் நியமிய நியாமகத்வஸ்ய ச ஔபாதிகத்வேன அதாத்விகத்வாத் கிம் பகுனா யதி ஜீவேஸ்வரையோர் ஏகோ ஞானஸ்வரூபः அன்யஸ்து ஞானேதரஸ்வரூபஸ்ச ஸ்யாத் தர்ஹி தாத்விகோ பேத ஸ்யாத். பாருங்க, கிம் பகுனா எதுக்கு ஜாஸ்தி சொல்லணும்? இவ்வளவுதான், ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோம். சொல்றார், ஜீவேஸ்வரையோர் ஏகா ஞானஸ்வரூப, ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற. நீங்க அதுக்கு ஒரு தெளிவு ஏதாவது கொடுக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஜீவன் ஞானஸ்வரூபனா இருக்கு, ஈஸ்வரன் இல்லை. அதுவா ஈஸ்வரன் ஞானஸ்வரூபனா இருக்கு, ஜீவன் இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால், அப்படி ஏதாவது எங்கேயாவது இருக்குன்னால் சரி, இது ரெண்டும் வேறேன்னு சொல்லி ஆகணும். தாத்விகோ பேதா ஸ்யாத் நது ததுச்சதே. அப்படி எங்கேயும் தெரியறது இல்லையே. அந்த ஸ்வரூபத்தை பத்தி சொல்லும் பொழுது ஸ்ருதி எப்படி சொல்றதுன்னு அதான் கவனிக்கணும். அது கவனிச்சு பார்த்தால் ரெண்டுமே ஞான ஸ்வரூபமா சொல்றது, ரெண்டுமே ஆனந்த ஸ்வரூபமா சொல்றது, இப்படிதான் ஸ்ருதி சொல்றது. சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச இத்தியாதி சாஸ்திரேன துவயோரபி ஞானஸ்வரூபத்துவ பிரதிபாதனாத். ஜீவனும் ஈஸ்வரனும் ஞானஸ்வரூபமாகவே ஸ்ருதியிலிருந்து தெரிகிறது. துவயோரபி ஸ்வப்பிரகாசத்வாத், ரெண்டு பேரும் சொப்பிரகாசமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஜீவசிய தாவத் சொப்பிரகாசத்துவம் சொப்னே திருஷ்டம். எங்க சொல்றது சொப்பன திசையை பத்தி நிரூபணம் பண்ணும் பொழுது ஜீவனே சொப்பிரகாசமா காமிக்கிறது ஸ்ருதி. ஜீவனுடைய ஸ்வரூபம் எப்படின்னு சொப்ன திசையில போய் நிரூபணம் பண்றது. அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிஹி ஸ்ருதி. ஏன்னா சொப்ன திசையில ஏன் சொல்றதுன்னா, சொப்ன திசையில ஏதாவது தெரியறது, அது தெரிவிக்கிறது யாருன்னு கேட்டால் தன்னுடைய ஸ்வரூபமே விஷயங்களே தெரிவிக்கிறதுன்னு சொல்லணும். வேற விஷயங்களே தெரிவிக்கிறதுக்காக எந்த ஒரு 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 சககாரி காரணமும் அங்க கிடையாது. ஜாகிரத் காலத்துல இருந்தால் கண் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு, வெளியில லைட் இருக்கு, பிரகாசம் இருக்கு, எல்லாமே சொல்லலாம். எப்படி விஷயத்த தெரியறது? கிம் ஜோதிஸ்தவ பானுமான் அகனிமே ராத்திரவு பிரதீபாதிகம் சொல்றது இல்லையா? அதுதான் ஜாகிரத் தசையில் இருக்கும் பொழுது, அது பகலா இருக்கட்டும் ராத்திரியா இருக்கட்டும், விஷயங்கள் தெரியறதுக்கு எத்தனையோ சககாரி காரணங்கள் உபகரணங்கள் இருக்கு. சுஷுப்தியில எந்த விஷயமும் தெரியறதே இல்லை. ஸ்வப்னத்துல என்ன விசேஷம்னால், ஸ்வப்னத்துல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியறது. ஆனா விஷயங்களே காமிக்கக்கூடிய ஒரு வஸ்து வேற கிடையாது. தன்னுடைய ஸ்வரூபமே அதுக்கு உபயோகப்படணும். தன்னுடைய ஸ்வரூபமே விஷய பிரகாசகமா இல்லைன்னால் ஸ்வப்னம் பார்க்க முடியாது. கண்ணால பார்க்கறது என்றது பிரம்மம், கண்ணுக்கு வேலை இல்லை. சொப்னத்துல காதால கேட்கறது என்றதும் பிரம்மம், காதுக்கு வேலை இல்லை. எல்லா இந்திரியங்களும் அடங்கிடுத்து, இந்திரியங்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் விஷயங்கள் எத்தனையோ தெரியறது, இந்திரிய விஷயங்களே தெரியறது, பிரத்யட்சமாகவே தெரியறது. அதனால ஸ்ருதி அந்த சொப்ன தசையை உபயோகப்படுத்திண்டு அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிஹி அத்ரா அஸ்யாம் சொப்ன தசாயாம், அங்கதான் இந்த நிரூபணம் எல்லாம் வந்திருக்கு. ஏனால் சொப்ன தசாயாம் ஜீவகா சொப்பிரகாசான் எதுக்கு சொல்லணும்? ஜாகிரத தசையிலும் சுஷுப்தியிலும் சொப்பிரகாசம் இல்லையா? அத்ரான்னு போட்டு சொல்றதே கேள்வி கேட்டு பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். வாஸ்தவம் தான், ஜீவகா
ஜீவன் ஜாகிரத திசையிலும் சொப்பிரகாசம்தான், சுஷுப்தியிலும் சொப்பிரகாசம்தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை எக்ஸாம்பிளா தெளிவு காமிக்கணும் இல்லையா? அதை தெளிவு காமிக்கணும்னால் சொப்ன திசையில தான் காமிக்க முடியும். சுஷுப்தியில் காண்பிக்க முடியாது. சுஷுப்தியில் விஷய தரிசனமே இல்லை. ஜாகிரத திசையில வேற ஏகப்பட்ட பதார்த்தங்கள் நமக்கு சகாயகமா இருக்கு. சொப்ன திசையில விஷயம் தெரியறது, ஆனால் விஷயத்தை தெரிவிக்கக்கூடிய எதுவுமே நமக்கு சாதனமாக சகாயகமாக இல்லை. நம்மளுடைய சொரூபம் ஒண்ணுதான் இருக்கு, நம்மளுடைய அவித்தியும் இருக்கு, வாசனைகளும் இருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. வாசனைகள் எல்லாம் ஆக்டிவா இருக்கு சொப்னத்துல, அவித்தியும் ஆக்டிவா இருக்கு. ஸ்தூல சரீரம் ஆக்டிவா இல்லை, இந்திரியங்கள் ஆக்டிவா இல்லை. வெளி விஷயங்கள் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. வெளி விஷயங்கள் ஒண்ணுமே தெரியாதுன்னா நமக்கு உபகாரகமா இல்லை. சொப்னம் பார்க்கறதுக்கு வெளி விஷயங்கள் உபயோகப்படாது இல்லையா? சொப்னத்துல ஏதோ இருட்டுல சுத்தின்னு இருக்கும். அந்த நம்ம படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய ரூம்ல பிரகாசம் இருக்குன்னா உபயோகம் இருக்கா சொப்னத்துல? அந்த ரூமில் இருக்கிற பிரகாசம், வெளியில இருக்கிற பிரகாசம் சொப்னத்துல உபயோகப்படாது. அப்போ சொப்னத்துல நமக்கு விஷயத்தை பார்க்கறதுக்கு வேற எதுவுமே உபயோகம் இல்லை. நம்மளுடைய சொரூபமே சொப்பிரகாசமா இருக்கணும். இது வச்சுண்டு ஜீவன் சொப்பிரகாசம்னு பிருஹதாரண்யக உபனிஷத்துல நிரூபணம் பண்ற சந்தர்ப்பம் அதை காமிக்கிறார். ஜீவஸ்ய ஸ்வப்பிரகாசத்வம் ஸ்வப்னே திருஷ்டம் சூரியச்சந்திராத்யபாவேபி ஸ்வப்னே ஸ்வயமேவ சர்வாவபாசகத்வாத் ஜீவஸ்யா. அதுதான் சொன்னேன். சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இருந்தா கூட ஸ்வப்னே ஸ்வயமேவ தன்னுடைய சுரூபம் மூலமாகவே சர்வாவபாசகத்வாத் எதெல்லாம் தெரியறதோ அதெல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறதுனால ஜீவஸ்யா ஈஸ்வரஸ்ய ஸ்வப்பிரகாசத்துவம் து சாஸ்திராதினா திருடீகிருதம் ஈஸ்வரஸ்ய பரோக்ஷத்வாத். ஈஸ்வரன் சொப்பிரகாசம் எப்படி தெரியும்? நம்மளுடைய அனுபவத்தை வச்சுட்டு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏனால் ஈஸ்வரன் நமக்கு பரோட்சமாகவே இருக்கு. அதனால ஈஸ்வரன் பரோட்சஸ்வரூபமா இருக்கிறதுனால ஈஸ்வரன் சொப்பிரகாசமா இல்லையா என்றது எப்படி தெரியும்? சாஸ்திரத்தினால்தான் தெரியும், வேத வாக்கியத்தினால்தான் தெரியும், வேற வழியில். அச்சா ஏவம் பரோக்ஷத்வ அபரோக்ஷத்வாபியாம் ஜீவேஸ்வரையோர் பேதா இது வாச்சியம். இப்போ சரி, ஈஸ்வரஸ்ய பரோக்ஷத்துவம் ஸ்ருத்தியா ஜாயதே அனுமானேன ஜாயதே, அனுமானத்தினால தெரியறதுன்னு சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். ஸ்ருதியினால மட்டும் இல்லை. ஈஸ்வரஸ்ய சொப்பிரகாசத்துவம் கிடையாதுன்னா, ஈஸ்வரனுக்கு சொப்பிரகாசத்துவம் கிடையாதுன்னா அவருக்கு வேற பிரமாணம் மூலமா சர்வஜனா இருந்தா சர்வஜனா இருக்க முடியாது. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்குன்னா அவன் சர்வஜனா இருக்கணும் இல்லையா? அப்பதான் ஈஸ்வரன் சொல்ல முடியும். இல்லைன்னா ஈஸ்வரன் இல்லை, அவ்வளவுதான். ஈஸ்வரன் இருக்குன்னு சொன்னா சர்வஜனா தான் ஒத்துக்கணும். அப்படி சர்வஜராக ஒருத்தர் இருக்குன்னு சொல்லணும்னால் அவருடைய சர்வஜத்துவம் எப்படி நிரூபணம் பண்ணணும்? ஏதோ ஒரு பிரமாணத்தை உபயோகப்படுத்திட்டு அவர் எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்கார் சொன்னால் ஒரு விதமா எந்த விதத்திலையும் அவரால் சர்வஜனா இருக்க முடியாது. பிரமாணத்தை உபயோகப்படுத்திட்டு சர்வஜனா இருக்கவே முடியாது. ஓரளவுக்கு தான், சாபேட்சமா தான் இருக்க முடியும். இப்ப நம்ம மகான்களை பார்த்தால் இவர் சர்வஜர் சொல்றது இல்லையா? சர்வஜன் நம்மளை விட இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சவர்னு அர்த்தம், அவ்வளவுதானே. அந்த மாதிரிதான் யோகிகள் சர்வஜர் சொன்னா அவ்வளவுதான் அர்த்தம். ஈஸ்வரன் சர்வஜன் சொன்னா அந்த அர்த்தம் இல்லை, அதுக்கு சங்கோச்சமே கிடையாது. சர்வஜன் சொன்னா சர்வஜன், அவ்வளவுதான், சர்வஜன். அந்த சர்வஜத்துவம் சொல்லணும்னால் அது ஒரு ஒரு ஏதோ ஒரு கரணம் மூலமா, ஒரு பிரத்யக்ஷம் இந்திரியம் அது மூலமா வரக்கூடிய ஞானமா இருக்க முடியாது. அது மட்டுமில்லை, ஸ்ருதியும் சொல்றது நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே, ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே. அவனுக்கு காரியமும் கிடையாது கரணமும் கிடையாது. காரியம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? காரியமும் கிடையாது கரணமும் கிடையாதுன்னு இருக்கு ஸ்ருதியில. ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே ந தத் சமஸ்டாபியதிகஷ்ட திருஷ்யதே. காரியம் சொன்னா அங்க சரீரம்னு அர்த்தம். காரிய கரண சங்காதஸ்யான்னு பாஷ்யத்துல அடிக்கடி வரும். காரியம் சொன்னா சரீரம், கரணம் சொன்னா இந்திரியம். ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாது, இந்திரியம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் சர்வஜன் சொல்லணும்னால் எப்படி சர்வஜன்? அவருடைய ஸ்வரூபமே ஸ்வப்பிரகாசமா இருக்கணும். அதனால ஈஸ்வரஸ்ய ஸ்வப்பிரகாசத்துவம்
என்றதை, ஈஸ்வரன் சொப்பிரகாசன் என்றதை ஸ்ருதி மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தினால கூட நம்ம ஊகிக்கவும் முடியும். சரி, இதாச்சு இல்லையா? இப்ப அதுக்கு மேல கேள்வி, நச்சைவம் பரோக்ஷத்வ அபரோக்ஷத்வாபியாம் ஜீவேஸ்வரையோர் பேதா இது வாச்சியம். இப்போ நீங்க விசேஷமா நிரூபணம் பண்ணியிருக்கு, பரோக்ஷத்வ அபரோக்ஷத்வாபியாம் ஈஸ்வரன் சர்வஜனும் சொப்பிரகாச ஸ்வரூபம் சொல்றது எப்படி? ஸ்ருதி வச்சுன்னு சொல்றது இல்லைன்னா அனுமானத்தை வச்சுன்னு சொல்றது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அவர் பரோக்ஷரா இருக்கார். அப்ப பரோக்ஷத்துவம் பிரத்யக்ஷத்துவம் இது ரெண்டு விருத்த தர்மங்கள். பரோக்ஷத்துவ பிரத்யக்ஷத்வாபியாம் ஜீவேஸ்வரையோர் பேதா, இந்த ரெண்டு விருத்த தர்மங்கள் மூலமாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம், பேதம் வந்துருத்தே கேள்வி. இது நஜவாச்சியம். பரோக்ஷத்வா பரோக்ஷத்வயோரபி ஜீவேஸ்வரகதையோ ஔபாதிகத்வேன அதாத்விகத்வாத். ஏற்கனவே சொன்ன பதில் தான். பரோக்ஷத்துவம் அபரோக்ஷத்துவம் இதுவும் ஔபாதிகமா தான் இருக்கு. அந்த உபாதி பரோட்சமா இருக்கிறதுனால ஈஸ்வரன் பரோட்சமா இருக்கு. நமக்கும் அப்படிதான், உபாதி பரோட்சமா இருக்குன்னா நமக்கு பரோட்சமா போயிடுச்சு, அவ்வளவுதான். நமக்கு ஒரு விஷயம் பரோட்சம் சொன்னா என்ன காரணம்? ஒரு ஞானம் பிரத்யக்ஷ ஞானமா பரோட்ச ஞானமா? அந்த ஞானத்தினுடைய விஷயம் பரோட்சமா இருந்தா பரோட்ச ஞானம், இல்லைன்னா பிரத்யக்ஷ ஞானம். இதுதான் வியவஸ்தை. அப்ப இது எல்லாமே உபாதியை வச்சுன்னு தான் வித்தியாசப்படுறது. சுவாபாவிகமான ஒரு தர்மம் இல்லை இது. பரோட்சத்துவம் பிரத்யக்ஷத்துவம் எல்லாம் ஔபாதிகமான தர்மங்கள். எது ஔபாதிகம் தது வாஸ்தவிகம் நியமம் இருக்கு, வியாப்தி. எது ஔபாதிகம் உபாதி மூலமாக தெரியறது, தது வாஸ்தவிகம் நபவதி, அது வாஸ்தவிகமாக இருக்க முடியாது. நியமம் இருக்கிறதுனால, அப்படி நியமம் இருக்கிறதுனால பரோக்ஷத்துவ அபரோக்ஷத்வயோரபி ஜீவேஸ்வரகதையோ ஔபாதிகத்வேன அதாத்விகத்வா, அது தாத்விகம் இல்லை, பாரமார்த்திகம் இல்லை. வஸ்துதஸ்து விஸ்வ தைஜச பிராஜ்ஞேபிய விலக்ஷணः கூடஸ்த ஏவ ஜீவः தஸ்ய ச ஈஸ்வரத்வம் அவ்யாஹதம் இதி ஜீவேஸ்வர ஸ்வரூபபூதம் சைதன்யம் சர்வதா சர்வஸ்யாபி பிரத்யக்ஷமேவ. ரெண்டு ஸ்வரூபத்தை ஒரே விதமா கொண்டு வரலாம்னு கூட சொல்றார். எப்படின்னா, விஸ்வ தைஜச பிராஜ்ஞேபியா, விஸ்வன்னா ஜாகிரத் தசையை அனுபவிக்கக்கூடிய போக்தா ஜீவன், தைஜசா சொப்னம் பார்க்கிறவன், பிராஜ்யா சுஷுப்தன் தூங்கிட்டு இருக்கிறவன். இப்படி மூணு விதமா ஜீவனுடைய ஸ்வரூபத்தை லோகத்துல தெரியறது இல்லையா? ஸ்வரூபம்னா சாஸ்திர வைத்தியமான ஸ்வரூபம் இல்லை, லோகத்துல தெரியக்கூடிய சுவாவம், அவஸ்தாத்ரயம். அந்த அவஸ்தாத்ரயத்தோட சேர்ந்து தெரியக்கூடியது ஜீவனுடைய வாஸ்தவிகமான ஸ்வரூபம் கிடையாது. ஜீவஸ்து ததோ விலக்ஷணா கூட்டஸ்த ஏவ ஜீவஹ, அந்த சாட்சி ரூபமா சொல்ல வேண்டிய அந்த ஒரு ஸ்வரூபத்தை தான் ஜீவனுடைய ஸ்வரூபமாக வச்சுக்கணும். மற்றபடி எல்லாம் லோகத்தோடு சேர்ந்தது, அது ஜீவனுடைய ஸ்வரூபம் கிடையாது. அப்படி பார்த்தால் தஸ்ய ச ஈஸ்வரத்துவம் அவ்யாஹதம், அந்த சாட்சியை ஈஸ்வரனாகவே சொல்லாமே. அப்போ ஜீவன் சொல்ற அந்த பதார்த்தத்தை சாட்சி ரூபமாக நம்ம பார்க்கறதா இருந்தால் அதுவே ஈஸ்வரன் சொன்னாலும் தப்பு கிடையாது. தஸ்ய ஈஸ்வரத்துவம் அவ்யாஹதம். வியாஹதம் சொன்னா துஷ்டம் அர்த்தம், அவ்யாஹதம் நிர்துஷ்டம் அர்த்தம். அவ்யாஹதம் இது ஜீவேஸ்வர ஸ்வரூபபூதம் சைதன்யம் சர்வதா சர்வஸ்யாபி பிரத்யக்ஷமேவ. அப்ப ஜீவஸ்வரூபபூதவும் ஈஸ்வர ஸ்வரூபபூதவும் ஆன சைதன்யம் அது எல்லோருக்கும் பிரத்யக்ஷம் தான். அந்த சைதன்யம் என்ற நிலைமையில அது பிரத்யக்ஷம் தான், அப்படிதான் இருக்கணும் அது. ஏன்னா எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா இது ஸ்ருதேஹே, ஸ்ருதியா அதுதானே சொல்றது, சாட்சாத் அபரோக்ஷாத். அபரோக்ஷாத் சொன்னா அபரோக்ஷம் அர்த்தம், பஞ்சமி இல்லை, அது ஒரு சாந்தச பிரயோகம். அந்த பஞ்சமி அர்த்தம் கிடையாது அங்க. இந்த ஸ்ருதியினால சைதன்யம் பிரம்மன்னா சைதன்யம், அது சாட்சாத் அபரோக்ஷம் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத் அபரோக்ஷம்னு சொப்பிரகாசம்னு அர்த்தம். ஆத்மத்வாச்ச சைதன்யஸ்ய
ஆத்மத்துவம், சைதன்யம் ஆத்மாவா இருக்கு. ஆத்மான்னு சொன்னா நம்மளுடைய ஸ்வரூபம்னு அர்த்தம். ஆத்மா என்ற வார்த்தைக்கே ஸ்வரூபம்னு அர்த்தம். மகிவயம் ஸ்வஸ்ய கதாப்பி அப்பிரத்யக்ஷ ஸ்யாத். எனக்கு நானே அப்பிரத்யக்ஷன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கிந்து பிராந்தாக இமே லோகாக சரீராதிகம் ஜீவத்வேன ஈஸ்வரத்வேன ச அபிமன்யமானः ஜீவः பிரத்யக்ஷः வைகுண்டாதி லோகஸ்தः விஷ்ணுவாதி ஈஸ்வரः அப்பிரத்யக்ஷः இது பிரதிபத்தியந்தே. பாருங்க, லோகத்துல ஜனங்களுக்கு எப்படி பிரமை வந்துருத்துனா, ஜனாக பிராந்தாக இமே லோகாக, லோகாக ஜனாக, ஜனங்களுக்கு பிராந்தி வந்துருத்து. என்ன பிராந்திக்கு காரணம்? சரீரத்துல தாதாத்மிய அத்தியாசம் வச்சுட்டு பாக்குறார். அது நம்மளே மட்டும் இல்ல, ஈஸ்வரனையும் அப்படிதான் பாக்குறா. அதுதான் விசேஷம். அதனால தானே பல ஈஸ்வரன் சொல்றது. பல ஈஸ்வரன் சொல்றது எதை வச்சுண்டு? ஈஸ்வரன் ஒண்ணு தானே சொல்லணும் கேட்டா, பல சரீரங்களை வச்சுண்டு பலதுன்னு சொல்றது. ஜீவனுக்கும் அப்படிதான். சரீராதிகம் ஜீவத்வேன ஈஸ்வரத்வேன அபிமன்யமான, நமக்கு இருக்கிற உடம்பு நம்மளுடைய சொரூபமாக பிரமிச்சுண்டு இந்த உடம்பு பிரத்யட்சமா இருக்கிறதுனால நான் எனக்கு பிரத்யக்ஷம் சொல்றது. சரீராதிகம் ஜீவத்வேன ஈஸ்வரத்வேனச்ச, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய ஒரு வர்ணனம், அதுல ஒரு சரீரம் மாதிரி ஒண்ணு தெரியறது, சரீரம் தெரியறது. அது நமக்கு கண்ணுக்கு பார்க்க முடியல. புராணத்துல எப்படியெல்லாம் வர்ணனை இருக்கோ, சங்க சக்கர கதா பத்மதாரியாக ஒரு சுரூபத்தை வர்ணிக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியல. தெரியாதுன்னா அது இன்னொரு லோகத்தில் இருக்கு, வைகுண்டத்தில் இருக்குன்றதுனால சொல்லும் பொழுது அது ஈஸ்வரஹா அப்பிரத்யக்ஷான்னு லோகத்துக்கு விவகாரம் வர்றதுன்னு அர்த்தம். இது சரீரமா? ஈஸ்வரனுடைய சரீரம் சொல்ல முடியுமான்னு கேட்டா சரீரம் சொல்ல முடியாது. சரீரம்னு முக்கியமா சரீரம் சொல்ல முடியாது. சரீரம் என்ற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் கிடையாது. ஆனா சரீரம் மாதிரின்னு சொல்லலாம். சரீரம் மாதிரி திவ்யம். மானுஷியம் அவஜானந்தி மாம் மூடாக மானுஷியம் தனுமாஸ்ரிதம், கீதையில சொல்றது இல்லையா? மனுஷ சரீரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரீரம் எனக்கும் இருக்கு என்றது ஜனங்களுக்கு பிரமை வந்துருத்து. உண்மையா எனக்கு சரீரம் கிடையாது பகவானே சொல்றது. பகவானுடைய சரீரத்துக்கு என்ன விசேஷம்? அத மத்த மதத்துல பார்த்தா எப்படின்னா அது பாஞ்சபௌதிகமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம அத்வைத சம்பிரதாயத்துல அப்படி சொல்றது இல்லை. இதெல்லாம் ஜன்யமா இருக்கோ எல்லாமே பாஞ்சபௌதிகம் தான், எல்லாமே மாயாமயம் தான். பாஞ்சபௌதிகம் இல்லாத ஒரு ஜன்ய பதார்த்தம் கிடையாது. எதெல்லாம் ஜன்யமா இருக்கோ எல்லாம் ஏதோ ஒரு பூதத்தோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. அதனால ஈஸ்வரனுடைய சரீரம் என்றது ஏதாவது சொல்லப்பட்டால் அந்த சரீரம் திவ்யம் சொல்றதுக்கு என்ன காரணம்? திவ்யம் சொன்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய கர்மம் மூலமா சேர்ந்தது கிடையாதுன்னு அர்த்தம். ஈஸ்வரன் ஏதோ ஒரு கர்மபலத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரத்துல அத்தியாசத்தோட இருக்கிறவர் சொல்லக்கூடாது. கர்ம சம்பந்தம் மூலமா சேர்ந்தது நமக்கு சரீரம். ஈஸ்வரனுக்கு புராண பிரசித்தமான ஏதோ ஒரு சரீரம் இருக்குன்னு சொன்னால் அது திவ்யம் தான் ஒத்துண்டாகும். திவ்யம்னு சொன்னா அர்த்தம் என்ன? பாஞ்சபௌதிகம் தான் இருந்தாலும் அது கர்மபல சம்பந்தத்தோட வந்ததில்லை. ஈஸ்வரனுடைய கர்மபலத்தின மூலமா வந்ததில்லை. அது கிருஷ்ண சரீரமா இருக்கட்டும், ராம சரீரமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்படிதான். அது பக்தானுகிரகார்த்தம் மாயையா சிருஷ்டம்னு சொல்லலாம். அவ்வளவுதான் பக்த அனுகிரகம். எந்த பக்தனுக்கு அதை பார்க்கறதுக்கு உபாசனா பலம் இருக்கோ அவன் பார்ப்பான், இன்னொருத்தர் பார்க்க மாட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது எங்க இருக்கு, அங்க இருக்கா, இங்க இருக்கா, இப்போ ஒன்றும் அந்த விசாரமே உபயோகம் இல்லை. சரி, புராணத்துல ஒரு லோகம் தெரியுது, அந்த லோகத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அங்க இருக்கிறவாளுக்கு தெரியுமா? தெரியட்டும். இங்க இருக்கிறவாளுக்கு தெரியாதா? தெரியாது. இங்க இருக்கிறவாளுக்கு சில பேருக்கு உபாசனா மகாத்மியனா அது கண்ணுக்கு தெரிகிறது, பிரத்யட்சமா இருக்குன்னா அது அப்படி வரலாமா? வரலாமே, எல்லாமே வரலாம், ஒன்றும் விரோதமும் கிடையாது. அது வியாபகாரிகமா பிராதிபாசிகமா? வியாபகாரிகமாகவே இருக்கட்டும், பிராதிபாசிகம் எதுக்கு சொல்லணும்? பகவான் விஷ்ணு சங்க சக்கர கதா பத்மதாரி சொன்னால் இந்த ஸ்வரூபம்
ஒரு சுக்தியில ரஜதம் மாதிரி ஒரு இல்யூஷன் சொல்லணுமா, இல்ல அது ஒரு வியாவகாரிக பதார்த்தமா? வியாவகாரிகமாகவே இருக்கட்டுமே. சுக்தியில ரஜதம் மாதிரி இல்யூஷன் எதுக்கு சொல்லணும்? பாரமார்த்திகம் இல்லை, வாஸ்தவம் தான். பாரமார்த்திகம் தான் ஒண்ணுதான் பாரமார்த்திகமா இருக்கணும். பலவிதமா பாரமார்த்திகம் சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலன்னா பாரமார்த்திகம் இல்லை. பக்தானுகிரகார்த்தம் பக்தானாமேவ கர்மணா சிருஷ்டம். பகவான் அப்படி காமிக்கிறது தன்னுடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்த்துக்கோங்கோ காமிக்கிறது. பக்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அவனுக்கு உபாசனா பலம் அந்த அளவுக்கு வந்துருத்துனால் அந்த உபாசனையோட பலமாக அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை தன்னுடைய மாயினால சிருஷ்டி பண்ணி பகவான் காமிக்கிறது சொன்னா அதுல என்ன ஒரு தகராறு இருக்கு? எந்த தகராறும் கிடையாது. அந்த தரிசனம் தாத்காலிகமா இருக்கட்டுமே. இன்னொருத்தரால பார்க்க முடியல, வேண்டாம், பார்க்க வேண்டாம். யாருக்கு பார்க்க முடியறதோ அவருடைய விசேஷம். அந்த ஒரு லோகத்துல இருக்கிறவாளுக்கு எப்பொழுதும் பார்க்க முடியட்டும். அந்த லோகத்தை விஷ்ணு லோகம் சொல்றது, கைலாசம் சொல்றது, அந்த லோகம் சொல்றது, இந்த லோகம் சொல்றது இருக்கட்டுமே. இதுக்கு ஒன்றும் விரோதமே இல்லை. அந்த மாயாவாதிகளுடைய பிரக்கிரியை வச்சுட்டு பார்த்தா எல்லாமே சரியா இருக்கு. இந்த புராணத்துல எத்தனை கதை இருந்தாலும் நமக்கு பயம் இல்லை, எல்லாமே நிரூபணம் பண்ணலாம். மாயாவாதிகளால் தான் நிரூபணம் பண்ண முடியும். மாயாவாதிகள் என்ற வார்த்தை நமக்கு மேல மற்றவா பரிகாசம் பண்றதுக்காக உபயோகப்படலாம். ஒன்றும் பரிகாசத்துக்கு ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த மாயையே ஒத்துக்கிறது இல்லைன்னால் எதுக்குமே அர்த்தம் சொல்ல முடியாது. இந்த மாயையுடைய சுபாவத்தை அத்வைதிகள் எப்படி வர்ணனம் பண்றாரோ அந்த வர்ணனத்தை அப்படி நீங்க சாஸ்திரியமா ஒத்துக்கிறதா இருந்தால் எல்லா புராண கதையும் சரியா போச்சு. எவனுடைய அனுபவமா இருந்தாலும் நமக்கு அது வச்சுட்டு நிரூபணம் பண்ண முடியும். அது வியாபகாரிகமோ பிராதிபாசிகமோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த புராணத்தில் தெரியக்கூடிய ஸ்வரூபம் நமக்கு கண்ணுக்கு தெரியாதனால் அந்த ஸ்வரூபத்தை வச்சுட்டு ஈஸ்வரன் அப்பிரத்யக்ஷம் சொல்றது. சைதன்யத்தை மட்டும் வச்சுட்டு இல்லை, ஒரு கேவலம் சைதன்யத்தை மட்டும் வச்சுட்டு ஈஸ்வரன் ஜனங்கள் பார்த்துட்டு இருக்காரா? கிடையவே கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு சாதாரணமா இந்த கோவில்ல விக்கிரகமா பார்த்துட்டு இருக்கா, அந்த விக்கிரகம் தெரியறது, அதுக்கு சூக்ஷ்மமாக அதுக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சக்தியே கண்ணுக்கு தெரியாது. அந்த சக்தி சைதன்ய சக்தியா இருக்குன்னு சாஸ்திரியமா பார்க்கறதா இருந்தா அந்த சைதன்ய சக்தி நமக்கே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதோட விட நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசுக்குள்ள விகல்பங்கள் கல்பனைகள் சங்கல்பங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? புராண வாசனை எல்லாம் இருக்கிறதுனால அது வச்சுட்டுதான் அப்பிரத்யக்ஷம் சொல்றது. அப்போ அப்பிரத்யக்ஷம் சொல்றதுனால ஒன்றும் தகராறு இல்லை. அவ சொல்லும் பொழுது நினைக்கணும் எது வச்சுட்டுதான் ஈஸ்வரன் அப்பிரத்யக்ஷம் சொல்றோம் கேட்டா அந்த புராணத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ள அந்த சரீரம்னா சரீரம் மாதிரி எந்த எப்பேற்பட்ட சுரூபம் தெரிகிறதோ அது நமக்கு பிரத்யக்ஷம் இல்லைன்றதுனால ஈஸ்வரன் அப்பிரத்யக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சுரூபத்தை மட்டுமா பார்க்கறதா இருந்தால் அது ஒன்றும் பரோட்சத்துவமே கிடையாதுன்னு சொல்லி அந்த விரோதமே இங்க இல்லை. அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியம் சொல்றதுக்கு ஸ்ருதி சொல்லக்கூடிய தத்துவமசி என்ற மகா வாக்கியங்கள் சொல்லக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒத்துக்கிறதுக்கு எந்த விதமான விரோதமும் கிடையாது, பிரதிபந்தகமும் கிடையாதுன்னு சொல்றார். இதோட முடிக்கிறேன் இன்னைக்கு, அப்புறம் பார்க்கலாம்.